ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிளாப் போர்ட நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா, அத எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். கிளாப் போர்ட எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஹிஸ்டரிய ஷார்ட்டா சொல்றேன். இத வந்து ஏர்லி 1920ஸ்ல எஃப்.டபிள்யூ. த்ரிங்ன்னு ஒரு ஆஸ்திரேலியன் ஃபிலிம் மேக்கர் தான் இத ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணாரு. அப்போ வந்து அதில வெறும் 2 ஸ்டிக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா லியான்ற ஒருத்தர் தான் அதில வந்து ஒரு ஸ்லேட் மாரி ஒண்ணு ஆட் பண்ணி, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிளாப் போர்ட கிரியேட் பண்ணாரு. ஸோ இப்போ இத வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த கிளாப் போர்டு பார்த்தீங்கன்னா, அதில நெறைய விஷயங்கள் எழுதியிருக்கும். மூவியோட நேமு, புரொடக்ஷன் நேம் அந்த மாரி எழுதியிருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மூவிக்கு மூவி சேஞ்ச் ஆகும். ஸோ அதில ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் என்னன்னா, சீன், ஷாட், டேக். ஸோ சீன் அப்டின்னா, இப்போ வந்து ஒரு படத்துல ஒரு பேசிக்கா ஒரு 60லேருந்து 80 சீன்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுவுமே மூவிக்கு மூவி சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சீன் எடுக்கிறோம் அப்டின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதில சீன் நம்பர்ன்னு போட்டு எழுதி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 17வது சீன் எடுக்கிறோம், 20வது சீன் எடுக்கிறோம் அப்டின்னா, சீன் நம்பர் கிட்ட அந்த நம்பர எழுதி வச்சுப்பாங்க. ஸோ அடுத்து என்னன்னா ஷாட். ஷாட் என்னன்னா, சில ஷாட்லாம் சிங்கிள் ஷாட்ஸ்ல எடுப்பாங்க டைரக்டர்ஸ்லாம். இல்லன்னா கட் பண்ணி போலாம் அப்படின்ற மாரி கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த சீன எந்த ஷாட்ல எடுத்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில ஷாட் நம்பர் எழுதுவாங்க. டேக் 3வது டேக். டேக்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சீன் ஷாட் எடுத்துட்டு இருக்கும்போது, ஆக்டர் வந்து மிஸ் பண்ணலாம். ஸோ ரீடேக் எடுப்பாங்க. இல்லன்னா ஒரு டெக்னீஷியன் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னொரு டேக் எடுப்பாங்க. ஸோ இந்த சீன், இந்த ஷாட்ல எத்தனாவது டேக்ல ஓகே ஆச்சு அப்படின்றதுக்காக ஒரு டேக்குக்கும் அதில எழுதியிருப்பாங்க. ஸோ இது அத்தனையும் நடந்துட்டு இருக்கும்போது, டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட இந்த சீன் எத்தனாவது ஷாட்ல, எத்தனாவது டேக்லன்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே ஆகுன ஷாட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இது எல்லாமே எதுக்கு நடக்குதுன்னா, ஃபுல் படம் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த ஃபுட்டேஜும் எடிட்டர் டேபிளுக்கு போகும். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அந்த நோட்ட வந்து எடிட்டர்ட்ட குடுத்துருவாங்க. அந்த எடிட்டர் வந்து இந்த சீன் இந்த ஷாட்ல இத்தனாவது டேக்ல ஓகே ஆகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தம்ப்நெயில்லயே உங்களுக்கு அந்த கிளாப் போர்டோடது இருக்கும். ஸோ இந்த டேக் ஓகே ஆயிருக்கு அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எடிட்டருக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா ஒரு ஃபுட்டேஜும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஃபுல் மூவிக்கு. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே, ஈஸியா இருக்குன்றதுக்காக தான் கிளாப் போர்டையே கொண்டு வந்தாங்க. ஸோ இதில எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு தோணுச்சு. அது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல லாஸ்ட் அசிஸ்டன்ட் கிட்ட கிளாப் போர்ட் அடிக்க சொல்லுவாங்க. அவருக்கு என்னன்னா, இது வந்து கொஞ்சம் குறைச்சு நெனைப்பாங்க. கிளாப் போர்ட் அடிக்கிறத. என்னடா இது நம்மள போய் கிளாப் போர்ட் அடிக்க சொல்றாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒர்க் நமக்கு தரலையேன்னு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, கிளாப் போர்ட் அடிக்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடி இவ்ளோ வேலைகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு ஜாபையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இத சொல்லணும்னு நெனைச்சேன். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்ப